தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து 11. வருங்கால துணையான பெண் மற்றும் ஆணின் குணங்களை எப்படி கண்டுபிடிப்பது? இந்த துணை நமக்கு ஏற்றதாக இருக்குமா? 90% இருக்கும், 10% கண்டிப்பாக இருக்காது. எல்லோர் கைரேகையும் எப்படி ஒத்துப்போவது இல்லையோ அப்படித்தான் ஒத்துப்போகாது. தெய்வீக குணத்தின் மூலம் சரி செய்து கொள்ள வேண்டும். திருமணத்திற்கான வரன் பார்க்கும்போது ஒரு துணைக்குமே தன்னுடைய எதிர்கால துணை நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா அல்ல இருக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. உருவத்தை வச்சு, அவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு அவங்க குணத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. குறைஞ்சது 5 வருஷமாவது ஒருத்தர் கூட பழகாம நாம அவங்க குணத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது எதையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பெரியவர் எனக்கு சொல்லுவாரு, கல்யாணத்தை பண்ணி பாருங்க, அப்பதான் அதோட உண்மையான பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவாரு. இதை நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சுலபமா தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள கல்யாணம்னு பண்ணாதான் அதோட ரியலான பிரச்சனை தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. பிரச்சனைனா ஒன்றும் பெரிய அளவு பிரச்சனையெல்லாம் இருக்காது. எல்லார் வீட்லேயும் உள்ள சாதாரண பிரச்சனைகள் தான். அதையெல்லாம் நம்ம சுலபமாகவே சமாளிக்கலாம். வருங்கால துணை நமக்கு ஏற்றதா இருக்குமா அப்படின்னா, எல்லாருமே மனிதர்கள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 90% இருக்கும். ஒரு 10% நம்ம குணத்திலேருந்து அவங்க மாறுபடுவாங்க. எல்லாருடைய கைரேகையும் பாருங்க ஒரே மாதிரி இருக்காது. அதனால இதுல எப்படி வித்தியாசப்படுதோ அதே மாதிரி அவங்க குணங்களும் வித்தியாசப்படும். எப்போதுமே இயற்கை ஒரு முரண்பாடாக தான் அமைக்குது. காதல் விஷயத்துல ஒரு துணை ரசனை உள்ளவங்களா இருந்தா இன்னொரு துணை ரசனை இல்லாதவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் படிப்பே கதின்னு இருந்தா இன்னொரு துணை படிப்பு கிட்ட வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஏருக்கு மாறாதான் ஒரு துணையை இயற்கை நமக்கு அமைக்குது. அந்த மாதிரி மாறி மாறி தான் நமக்கு துணைகள் கிடைக்கிறாங்க. நம்ம ஒன்று நினைப்போம், நமக்கு ஏற்ற மாதிரி இந்த துணை இப்படி இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேனு. ஆனால் இயற்கை அதற்கு எதிர்மாறாதான் 90% அமைக்குது. எல்லார் வீடுகள்லையும் பாருங்க, அண்ணன் தங்கச்சி, அப்புறம் அக்கா தம்பி, அண்ணன் தம்பி இப்படின்னு எல்லாருமே வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சின்ன வயசுல பாருங்க, இதை நீங்க வீட்டுக்கு வீடு எல்லார் வீடுகள்லையும் பார்த்துக்கலாம். சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் மறுநாள் சரியாயிடும், அப்புறம் மறுபடியும் சண்டை போடுவாங்க, அப்புறம் மறுபடியும் சரியாயிடும். இப்படி இது ஆயுசு வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கும். அதாவது இதெல்லாம் ஒன்றும் பெரிய சண்டைகள் இல்லை, ஒரு சாதாரண சின்ன சின்ன சண்டைகள். அப்புறம் பெரிய ஆளான பிறகு அந்த சொத்து பிரச்சனை அப்படின்னு ஒரு சண்டையை போடுவாங்க பாருங்க. அப்படியும் சண்டை போடுவாங்க, அப்புறம் சேருவாங்க. அதெல்லாம் இது கடைசி வரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இது ஒரு இயற்கை. அதாவது சண்டையும் வாழ்க்கையில ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி தான் இயற்கை வடிவமைச்சிருக்கு. அதே மாதிரி தான் இப்ப நம்ம துணையான ஆண் பெண் துணைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆயுசு வரைக்கும் சின்ன சின்ன முரண்பாடு சண்டைகள்ங்கிறது 2 பேருக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா எல்லாம் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அதனால எப்போதும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முரண்பாடுகள் இல்லாத வாழ்க்கை அப்படி யாருக்குமே அமையாது. அப்படி ஒண்ணு யாருக்கும் கிடையாது. எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதையே நம்ம சுலபமா சமாளிச்சு வெளியே வர பார்க்கணும். அதாவது ஒரு சண்டைன்னு வந்தா அதை சுலபமா சிரிச்சுக்கிட்டே சரி பண்ணணுமே தவிர, இப்படிப்பட்ட சிறு சிறு சண்டைகளுக்காக நம்மளை நாமே வருத்திக்க கூடாது. அதே நேரத்துல நம்ம துணையவும் வருத்தப்பட வைக்க கூடாது. இதை எப்படி நம்ம சமாளிக்கலாம்? ஏன்னா இயற்கை ஒருத்தருக்கும் ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே வரும். இது எதனாலன்னா, நமக்கும் வாழ்க்கையில பொழுது போகணும் இல்லையா? சும்மாவே இருந்துட்டா நமக்கும் பொழுது போகாது. அதனாலதான் இயற்கை ஒரு தடையை அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து பார்க்கும். ஆனா எல்லாமே சமாளிக்க கூடியதுதான். அழகாத சிரிச்சுக்கிட்டே நம்ம சமாளிச்சுக்கிட்டு வரணும். அப்பதான் வாழ்க்கையும் பொழுது போகும். அதனால துணைகிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி சுலபமா சமாளிச்சு 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது, அந்த மாதிரி கொண்டு போக பார்க்கணும். இதை எப்படி சரி செய்யலாம்னா, முதலாவதா துணையிடம் எப்போதும் மரியாதையுடன் நடத்தல். 2வதா தினந்தோறும் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளுதல். 3வதா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பழகுதல்.
இந்த 3 விதமான பழக்கங்கள் எப்போதுமே இருந்துகிட்டு இருந்தா அந்த வீடுகளில் குழப்பமே வராது. இந்த 10% பிரச்சனை முழுமையா ஒரு குடும்பத்துக்குள்ள தீர்றதற்கு குறைஞ்சது 5 வருஷத்திலிருந்து அதிகபட்சம் 10 வருஷம் பிடிக்கும். இப்படி 10 வருஷம் கழிச்ச பிறகுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் முழுமையா புரிஞ்சுக்கிட்டு இது இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பழகிக்கிடுவாங்க. ஒருவருக்கு ஒருவர் பொருந்தாத குணங்களை மரியாதை கொடுத்தல், ஆசீர்வாதம் பெறுதல், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தல், இது போன்ற தெய்வீக குணங்களால் இதை நாம் சரி செய்யலாம்.